Hi guys, Assalamualaikum. Welcome to Viswana Lifestyle. இன்னைக்கு நம்ம கிச்சனில் வந்துட்டு ஒரு குட்டி லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்கன் பெப்பர் கிரேவி, அதாவது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில், நல்லா ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், அப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டுக்கலாம். அந்த பச்சை வாடை போகிறளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து கறி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கிறேன். நல்லா போன்லெஸ்ஸாக இருக்க சிக்கனாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா எலும்புள்ளதாக கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிக்கு தேவையான உப்பு, அப்புறம் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஃபுல்லாக அந்த எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து அதோடு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இது கூட வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அந்த மசாலாவை ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த மசாலா ஃபுல்லாக எல்லாம் ஒன்று சேர்த்து வதக்கியாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். இந்த கறி முங்குற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மசாலா, இதுக்கு வந்து அந்த பெப்பர் சிக்கன் கிரேவிக்கு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மசாலா அரைக்க ஒரு பிஞ்சு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மிளகு எடுத்து இதை வந்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதை அரைச்சி நல்லா பவுடராக எடுத்து வச்சுக்கிட்டேன். கறி வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். வேகவும் அந்த பவுடர் சேர்த்து எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும். தண்ணி கொஞ்சம் வற்றி நல்லா வெந்து வரட்டும். இப்போ தண்ணி வற்றி இந்த ஸ்டேஜில் வரும். நம்ம அரைச்சி வச்ச பவுடரை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். Incoming voice call from Kavitha. நம்ம அரைச்ச பவுடரை போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பெப்பர் சிக்கன் கிரேவி ஹோட்டல் ஸ்டைலில். இதுக்குள்ளே மேலே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூவி விட்டுடலாம். தூவி விட்டு லைட்டாக பெரட்டி அப்படியே உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.